வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துருக்குது டேஞ்சர் டிஸ்கஷன். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒரு டிஸ்கஷனும் உங்க டைமுக்கு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 மாசம் டைம் உள்ளார வந்து 5 மிகப்பெரிய டீல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பத்தி ஒவ்வொன்றா பார்க்க போறோம். நம்ம டிஸ்கஷன்ல இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண நம்ம நண்பர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சைலேஷ். வணக்கம். ஓகே. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து நீ ஏதோ தகவல் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ரீசெண்டா நடந்த EU ட்ரேடு பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ ரீசெண்டா அமெரிக்கன் ட்ரேடு பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? ஆமா. பட் இது இல்லாம கடந்த கால ஒரு 5 மாசத்து டைம்குள்ளார ஒரு 5 முக்கியமான டீல்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதை பத்தி லைனா பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்தியா ஓமன் ட்ரேட் டீல். அது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ப்ரொக்ரெசிவ் அலையன்ஸ் சொல்லி எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் ஒன்று போட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவோம், அதாவது மிடில் ஈஸ்டோட இந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல இந்தியாவுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த மாதிரியான மாடல் இதுதான். இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் மூலயமா என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள்ல 98% பொருட்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் டீலுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அப்படின்னா 15.33% வந்து டியூட்டி ஃப்ரீயா இருந்துச்சு. டாக்ஸ் இல்லாம டாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 98.38% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்ம பொருள் வந்து அவங்க மார்க்கெட்ல காம்பீட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ல வந்து சேல்ஸ் ஆகும். டெக்ஸ்டைலு, ஃபார்மசி, அப்புறம் இன்னும் சில செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி செக்டர்ஸ் இது வந்து நடந்திருக்கிறது ஜனவரி 10 அப்ப. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து. அதாவது நியூசிலாந்து வந்து பார்த்தா அப்படின்னா இந்தியாவோட 100 பொருள் இங்க இருந்து நியூசிலாந்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அந்த 100 பொருளுக்குமே 0 டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது டாக்ஸே கிடையாது. நீங்க என்ன ரேட்ல இங்க கொண்டு வந்து விற்கிறாங்களோ அந்த ரேட்ல வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல 0 டாரிஃப்ல வந்து நியூசிலாந்து கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இது வந்து டிசம்பர் 24 இந்தியா நியூசிலாந்து அக்ரிமெண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா யூகே ட்ரேட் டீல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அந்த ஜூன்குள்ளார வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஃபைனலைஸ்டு காப்பி வந்து யாரு எந்த பொருளை எந்த விலைக்கு விற்க போறா, எந்த பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ், எத்தனை பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ் அப்படின்ற மாதிரியான ப்ராப்பரா டீடைல்டு ஆன ஒரு டேட்டா ரிப்போர்ட் வந்து இந்த ஜூன்குள்ளார வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ட்ரேட் டீல் வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா EU இந்தியா ட்ரேட் 4வதா. அது வந்து இப்ப ஜான் கடைசியா 20 to 30 அரௌண்ட் டேட்ல வந்து இந்தியா யூரோப் யூனியனோட ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணப்பட்டது. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ஆட்டோ காம்போனன்ட்ஸ், இன்ஜினியரிங், ஃபார்மசி, ஐடி செக்டர், இந்த மாதிரி நிறைய செக்டர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் குரோத்தும் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து கடைசியா இல்ல, அடுத்து இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல், இந்தியா US ட்ரேட் டீல். இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கா வந்து மொத்தமா 500 பில்லியனுக்கான மதிப்புலான பொருட்களை இங்க அமெரிக்கால இருந்து இந்தியா வாங்கணும் 5 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த பேச்சு வந்தப்ப மொட்டையா 500 பில்லியனுக்கு வந்து ட்ரேடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் பிற்காலத்துல வந்து இது டீட்டெயிலான விஷயங்கள் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா பார்த்தா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து மலேசியா போயிருந்தாரு. அங்கேயும் வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ், 10 செக்டார் ரீதியா ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஜெர்மனியோட சான்சலர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு வர்த்தகம் ரீதியா பேசுறதுக்காக. ஸோ இப்படி அடுத்தடுத்த நாடுகள் இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் போட்டுக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சு லைன்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டைம்ல வந்து மோடி அமெரிக்கன்ஸ் இந்தியாவுக்கு வரத்துக்காக விசா எடுக்கிறதுக்கு கியூல நிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அது அன்னைக்கு வந்து அமெரிக்கன் மக்கள் எதுக்கு இந்தியாவுக்கு வர வந்து விசா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்படி போற போக்க பார்த்தா மேபி அது நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான இருக்கு ட்ரேட் டீல்ஸ் எல்லாம். ஏன்னா இப்ப இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாத்து மூலியமாவும் அங்க இருக்க டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு வருது.
நம்ம நாட்டுல ப்ரொடியூஸ் ஆகிற பொருட்கள் அங்கேயும் போய் சேருது. ஸோ அவங்களுக்கும் நம்ம தேவை இருக்கு, நமக்கும் அவங்க தேவை இருக்குன்றத ப்ராப்பரான டிப்ளமேட்டிக் ரீதியா இந்த எந்த ட்ரேட் டீல்லையுமே நம்ம நாட்டோட சாவர்னிட்டி, அதாவது சுதந்திரத்தை வந்து இழக்காம அவங்களையும் பாதிக்காத வனத்துல ட்ரேட் டீல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்ப ரீசண்டா பெரிய சர்ச்சையானது என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ட்ரேட் டீல் தான் பெருசா வந்து பேசப்பட்டது. ஏன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தியா வந்து எங்ககிட்ட 500 பில்லியனுக்கான பொருள் வாங்கணும் அப்படின்னும், ரஷ்யனோட ஆயிலை வாங்கக்கூடாது கண்டிஷனுக்குலாம் ஓகே சொன்னாங்க அப்படின்னா நாங்க 50%ல இருந்து 18%க்கு வந்து டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆமா. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ இதை நீ எப்படி ஃபீல் பண்ற இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி? இது பார்த்தா மிரட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த பக்கம் எங்க காசு கம்மியா கிடைக்கிறோம், இல்ல எது நட்பு நாடோ அங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தா இவங்க வந்து இல்ல இல்ல நீங்க எங்க கிட்டதான் வாங்கணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி ஒரு வகையில இருக்கு. அவ்வளவுதானா? சுப்ரீமசியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம நாடும் வந்து பயந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்துல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வேற ரீஸ் ஆயிருந்தது. அதுல மோடி பேர்லாம் அடி வாங்கவும், ஒருவேளை இதுக்கப்புறம் இன்னும் பெரிய விஷயம் ஏதாவது உள்ளார இருக்கா மோடியை பத்தி, அதை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிதான் வந்து இவங்க சைன் போர்டை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் எழுது. என்னோட பார்வை. இப்ப Feb 1 ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்த வந்து ட்விட்டர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த மாதிரி நாங்க இந்தியாவுக்கு ட்ரேட் டீல் போடுறோம், ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாது, 500 பில்லியனுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைன் மாதிரி போடுறாங்க. அடுத்து சில மணி நேரம் கழிச்சு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல வந்து இந்த மாதிரி 50% வந்து 80% டேக்ஸ் குறையிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும், 500 பில்லியனுக்கான ட்ரேட் டீல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது ரெண்டுமே உண்மை. ஆனா நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நாங்க ரஷ்யன் ஆயில வாங்க மாட்டோம் அப்படின்னும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனுமே பண்ணல. ஆமாவும் சொல்லல, இல்லைன்னு சொல்லல. லேட்டர் பீரியட், அதாவது Feb 2 வந்து சைன் ஆகுது. Feb 3 நம்மளோட இந்தியன் யூனியனோட என்ன மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 5 நாள் கழிச்சு 2 நாட்டும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரேட் டீல் சம்பந்தமா. அதாவது நம்ம ஒரு டீல் போடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அந்த டீல்ல என்னென்ன இருக்கும், என்னென்ன இருக்காது, எதுக்கு எவ்வளவு டேரிஃப் கொடுக்குறோம், எதுக்கு டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நெகோசியேட் இதுக்கு அப்புறம் தான் பண்ண போறோம். அதாவது சில டீல்ஸ் இந்த யூரோப்பிய யூனியன் கூட போட்ட டீல் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி தான் கடைசியா சைன் போட்டாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்டே வந்து ட்ரேட் டீல் போட்டுக்கலாம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணா நெகோசியேட் பண்றாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் மிட் மார்ச்ல தான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது ப்ராப்பரா டீடைல்டா இந்த பொருளுக்கு டேரிஃப் இல்லை, இந்த பொருளுக்கு டேரிஃப் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஃபைனலைஸ் பண்ணி மார்ச் மிட்ல தான் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு யூனியன் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அபிஷியலா டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 500 பில்லியனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41 பில்லியனுக்கு தான் அமெரிக்கா கூட நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விட்டு வாங்கறதால 41 பில்லியனுக்கு தான் பொருள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். 500 பில்லியனுக்கு வந்து பொருள் வாங்கணும் அப்படின்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு 100 மடங்கு கெப்பாசிட்டி. இதை எப்படி நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி பிரஸ் வந்து யூனியன் மினிஸ்டர் கேட்டப்ப, பியூஷ் கோயல் கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு பொருளாதாரம், இதுல வந்து 2047க்குள்ளார நம்ம வந்து 35 ட்ரில்லியனுக்கு மேல ஜிடிபி கிராஸ் ஆக போகுது அப்படின்னா நம்மளோட தேவைகள் நிறைய இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அதாவது அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம
ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது விமானத்துறையில மட்டும் 100 பில்லியனுக்கு வந்து தேவைப்படுற பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மட்டும். ஸோ வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு தான் அந்த 500 பில்லியன் சொல்லியிருக்கு. 1 இயருக்கு 500 பில்லியன் கிடையாது. ஸ்பேன் ஆஃப் 500 பில்லியன் வந்து 5 வருஷத்துக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மட்டுமே நமக்கு வந்து 100 பில்லியன் போதுமான அளவா இருக்கிறப்ப 500 பில்லியன்றது வந்து ஒரு வளரக்கூடிய எக்கானமிக்கு பெரிய பணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு, எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு. அடுத்து இதுல வந்து யூஎஸ் கிட்ட இருந்து நான் இந்தியா வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்தியா கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாரிஃப் குறைச்சிருக்காங்க, 50 வந்து 18 குறைச்சிருக்காங்க. அட அப்படி பார்த்தாலுமே அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம வாங்குறோம். இல்லப்பா, நம்ம கிட்ட எக்ஸிஸ்டான மார்க்கெட் இருக்குல்ல, ஆல்ரெடி யூஎஸ்க்கு வித்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம யூஎஸ் இருந்து வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம விற்கிறத விட வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு. அரௌண்ட் நம்ம 100 பில்லியன் அரௌண்ட் வந்து வித்துக்கிட்டு இருக்கோம், ஆனா 41 பில்லியன் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க, அந்த வர்த்தகத்துக்கு கேப்பை ஃபில் பண்றதுக்காக நம்மளை விட அவங்க நம்ம கிட்ட ட்ரேட் பண்றது அதிகமா இருக்கணும், அவங்களோட வருமானம் அதிகரிக்கணும், அவங்க ஆங்கிள் வந்து இந்த ட்ரேட் டீல் கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்குறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு அமெரிக்காவும் சேர்த்து வாங்கிட்டா சரியா போச்சு, அவ்வளவுதான். நமக்கு தேவைகள் நிறைய இருக்கு, நம்ம எதை எங்க இருந்து வாங்குறோம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற நாடுகள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா அது அமெரிக்கால அதை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து முக்கியமான கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னா ரஷ்யன் ஆயில். இந்தியன் கவர்மெண்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது நம்ம நாட்டோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு எது தேவையோ, உள்நாட்டு நிலைமை, உலக நாடுகளோட சூழ்நிலை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு, ரெண்டாவது எங்க மக்கள், அதாவது 1.4 பில்லியன் பீப்புளோட தேவையை கருத்தில் கொண்டு மட்டுமே தான் நாங்க முடிவெடுப்போம். யாரு சொல்றதுக்கும் நாங்க வந்து கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. எங்களோட நாட்டுக்கு என்ன தேவை, எங்க நாட்டோட சூழல் எப்படி இருக்கு, உலக நாடுகளோட சூழல் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம், யாரோட கட்டுப்பாட்டையும் நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை யூஎஸ் ட்ரேடிலுக்கு அப்புறமா எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ரஷ்யன் டிபார்ட்மெண்ட் சைட் ரஷ்யால இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாட்டு இருந்து ஆயில் வாங்க நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சைடு இருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வரல அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம சைடு அமெரிக்கா வந்து உண்மைன்னு சொல்லல, பொய்ன்னு சொல்லல. ஆனா ரஷ்யா சைடு வந்து இந்தியா கிட்ட என்ன பர்ச்சேஸ் வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான எந்த அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு, ட்ரேட் டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடியே எதுக்கு இந்த மாதிரி 500 பில்லியனுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், ரஷ்யாவிலிருந்து என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இன்டைரக்டா ஒரு விஷயத்த, அதாவது இப்ப நம்ம அரசியல் எல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா தலைவர் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருப்பாரு, தலைவர் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இதை பண்றதா சொல்லியிருக்காரு, அதை பண்றதா சொல்லியிருக்காருன்னு தலைவரோட என்ன நாலேஜுக்கு போகாமே, அவர்கிட்ட எந்த விதமான டிஸ்கஷனும் பண்ணாமே பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா கட்டாயம் ஆயிருது, மக்களோட திருப்திப்படுத்தணும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக தலைவரும் சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணப்படுது. டைரக்டா இல்ல, இன்டைரக்டா சுத்தி வளைச்சு அவங்களை வந்து இதை பண்ணிதான் ஆகும் கட்டாயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் இது பண்ணியிருக்கிறது. ஓப்பனா ட்ரேட் டீல் போறதுக்கு முன்னாடி இப்படி பப்ளிக்ல சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்படி இன்டைரக்டா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுன்றது தான். இது ஒரு அரசியல், இது சட்டம் கிடையாது, ஆர்டர் கிடையாது, இது ஒரு அரசியல். இன்டைரக்டா இந்தியா மேல ப்ரெஷரா, டைரக்டா சொல்ற நம்ம கேட்க மாட்டோம், அதனால இன்டைரக்டா ஒரு சாஃப்டான ப்ரெஷரை ஒண்ணு கிரியேட் பண்ணணும், சாஃப்ட் பவர் வச்சு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுன்ற ஆங்கிள் உருவாக்கப்பட்டதா அந்த ட்வீட். அதன் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட சர்ச்சைகள்லாம் அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவோட விவசாயிகள் பாதிக்கப்படுற மாதிரியோ அல்லது முக்கியமான செக்டர்ஸ் பாதிக்கப்படுற மாதிரியான எந்த விதமான விஷயங்களும் இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல்ல வராது. இது முழுக்க முழுக்க நம்ம வளர்ச்சிக்கான டீலா இருக்குமே தவிர
நம்ம வளர்ச்சியை குறைக்கிற விதமான டீலா இருக்காது. இந்த டீல் மூலயமா விவசாயிகள் மகிழ்ச்சிக்கு தான் மகிழ்ச்சி ஆவாங்க தவிர வருத்தப்படமான டீலா இருக்காதுன்றத இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து ரொம்ப திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல. ஓகே. ஸோ நம்மளோட வளர்ச்சி வந்து அதிவேகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. பட் நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல இதெல்லாம் வெறும் தகவல் தான், வெறும் நியூஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.